Hi friends, இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் டேட்டான்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் டேட்டானா என்னென்னா, டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் ஃப்ரம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு க்ரெட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும் டேட்டா பேஸ் கூடனா இந்த ஸ்ப்ரிங் டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரிங் டேட்டா என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கோட்லாம் வந்து ஸ்ப்ரிங் டேட்டா ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் வந்து சீக்கிள் queries எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்குண்டான கோடும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ CRUD ஆப்ரேஷன்ஸ் மெத்தடை ஸ்ப்ரிங் டேட்டா ஜென்ரேட் பண்ணிவிடும். அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்போ நல்லா புரியும். ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணால் சில கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஸ்ப்ரிங் ஜாவா கான்ஃபிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். எனேபிள் JPA ரெபாசிட்டரி, அப்புறம் உங்களுடைய ரெபாசிட்டரி பேக்கேஜ் நேம் இங்கே கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். அப்போது சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ நான் இந்த சாம்பிள் ப்ராஜெக்டில் வந்து XML ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் JPA ரெபாசிட்ரி, அதுக்கப்புறம் எந்த பேக்கேஜில் என்னுடைய ரெபாசிட்ரி ரிசைட் ஆகிருக்கு அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ இதுதான் என்னுடைய பேக்கேஜ், இதுக்குள்ளே என்னுடைய ரெபாசிட்ரி ரிசைடாக இருக்குது. இதுதான் என்னுடைய சாம்பிள் ரெபாசிட்ரி. ஸோ அதை நான் இன்ஃபார்ம் பண்ணணும் ஸ்ப்ரிங்க்கு, அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ JPA ரெபாசிட்ரி base package, என்னுடைய package name. So it is equivalent to this annotation. Okay, அதுக்கப்புறம் என்னுடைய யூசர் ரெபாசிட்டரி நான் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை JPA ரெபாசிட்டரியோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் ரெபாசிட்டரி ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் இது வந்து JPA ரெபாசிட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து வருதுன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் சப்போர்ட்லேருந்து வருது. அதுக்கப்புறம் என்னுடைய என்டிட்டி நேம் கொடுக்கணும், அதனுடைய ஐடி. என்டிட்டி நேம்ன்றது என்னுடைய வெரி பேசிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் மை டேபிள். இதுதான் என்னுடைய டேபிள், என்னுடைய ஜாவா கிளாஸ் ஃபார் ரெப்ரசன்டிங் மை டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு யூசர் என்டிட்டி, இதை நான் இங்கே கொடுக்கணும். தட் மீன்ஸ் இந்த யூசர் ரெபாசிட்டரி இட் டீல்ஸ் வித் இந்த யூசர் என்டிட்டி அப்படின்னு அர்த்தம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன், இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ப்ரிங் டேட்டா தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய யூசர் கண்ட்ரோலரில் என்னுடைய யூசர் ரெபாசிட்டரியை நான் ஆட்டோ வயர் பண்ணியிருக்கிறேன். பட் இது ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் தான், இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இல்லை. அது எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ரெபாசிட்டரி, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வரும். அதாவது CRUD ஆப்ரேஷன் மெத்தட்ஸ் வரும். டெலீட் ஆல், டெலீட் இன் பேட்ச், அப்புறம் வந்து சேவ், ஃபைண்ட் ஆல், அப்புறம் ஃபைண்ட் ஒன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த JPA ரெபாசிட்டரி சப்போர்ட் பண்ணுற மெத்தட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் டேட்டா கோட் ஜென்ரேட் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, ஸோ யூசர் கண்ட்ரோலில் நான் என்ன பண்ணோம், ஜஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட் ஆட்டோ வயர் பண்ணி நான் இந்த மெத்தட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ், டெலீட், ஃபைண்ட் ஒன், பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பெனிஃபிட் ஆஃப் ஸ்ப்ரிங் டேட்டா. ஸோ நான் எதுவுமே கோட் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஓல்டு வே எப்படி பண்ணுவோம், இதுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா இல்லாதப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்னா, என்டிட்டி மேனேஜரை இன்ஜெக்ட் பண்ணுவோம், ஆட்டோ வயர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு query ஆப்ஜெக்ட், அப்புறம் என்டிட்டி மேனேஜர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ தேவையில்லை, பாய்லர்பிளேட் கோடு தேவையில்லை, இந்த அன்வான்ட் கோடெலாம் தேவையில்லை. ஏன்னா இந்த கோடை வந்து ஸ்ப்ரிங் டேட்டா நமக்காக ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் என்ன வேணுன்றதை மட்டும் சொன்னால் போதும், ஸ்ப்ரிங் டேட்டா ஜென்ரேட் பண்ணும். சப்போஸ் நம்மளுடைய கஸ்டம் query கொடுக்க முடியுமா? எஸ், நம்மளுடைய கஸ்டம் சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் query இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ஸ்ப்ரிங் டேட்டா இந்த query எடுத்து நமக்காக இம்ப்ளிமெண்டேஷன்ட்டை க்ரியேட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பை நேம், இதனுடைய வெறும் மெத்தட் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ப்ரிங் டேட்டா ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு, இந்த நேமை யூஸ் பண்ணி நமக்காக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம், ஸ்ப்ரிங் டேட்டா நமக்காக என்ன பண்ணுதுன்றதை பார்த்துட்டோம். பர்சிஸ்டன்ட் XML ஃபைல், என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம், என்னோடய டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருக்குறேன். டர்பி டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண பிறகு இங்கே ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் ப்ராஜெக்ட்,
ஸ்ப்ரிங் டேட்டா பற்றி பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸ்ப்ரிங் டேட்டா நமக்காக நிறைய கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, காங்க்ரீட் இம்ப்ளிமெண்டேஷன் நமக்காக கொடுக்குது, நம்ம ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த கன்சோலில் சில SQL queries-ஐ பார்க்க போகிறோம். ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஒரு யூஸரை ஆட் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள் அப்ளிகேஷன். ஒரு யூசர் டேபிளில் யூஸர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு யூஸர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம queries பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்சர்ட் query ஜென்ரேட்டாக இருக்குது, செலக்ட் query ஜென்ரேட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக இந்த JPA ரெபாசிட்டரி யூஸ் பண்ணும்போது நமக்காக ஜென்ரேட் ஆகி ஹைபர்னேட் மூலமாக டேட்டாபேஸில் இன்ட்ராக்ட் பண்ணுது. நம்மளுடைய டேபிள்லேயும் அது இருக்கும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்டு நான் போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ண ஒரு யூசர் இங்கே இருக்காங்க. ஓகே, வெரி சிம்பிள் ஸ்ப்ரிங் டேட்டா அப்ளிகேஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து யூசர் க்ரியேட் பண்ணோம். ஸோ இன்டர்னலாக கண்ட்ரோலர் யூசர் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி அது ஒரு ஆப்ஜெக்டை சேவ் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த சேவ் மெத்தட் நம்ம எழுதலை, இட் இஸ் ஜென்ரேட்டட் பை ஸ்ப்ரிங் டேட்டா. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளோட டேபிளில் நம்ம க்ரியேட் பண்ண யூசர் பர்சிஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கன்சோல்லையும் பார்த்தீங்கன்னா SQL queriesலாம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், ஸ்ப்ரிங் டேட்டா பற்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.